வீடியோ ஒழுக்கத்தை சார்ந்து மன கட்டுப்பாட்டை சார்ந்து அடுத்த வீடியோவாக தொடரப்படுகிறது. மனிதன் ஒழுக்கத்தை அறிவும் உடல் உள் சார்ந்த உறுப்புகளும் எண்ணத்தாலும் தன் வாழ்வியல் முறையாலும் கிரக சூழல்களாலும் கண்டிப்பாக வாழ வேண்டியது அவசியமாகிறது. அதுபோல் கிரக சூழலை எப்படின்னு பார்த்தால், நீங்கள் சுவாசிக்கும் சுவாசத்தில் கதிர்வீச்சுக்கள் உங்களை தாக்கும். கதிர்வீச்சுக்கள் வழியாக உங்கள் எண்ணங்களும் குணங்களும் வசப்படுகிறது. ஒரு மனிதன் ஆசை, தூக்கம், பசி போன்றவற்றின் அடையாளமாக வாழ்ந்து ஆட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து இயற்கையின் சார்ந்த இந்த குணங்களுக்கு அடிமையாக வேண்டும். குணங்கள் அல்ல, இந்த ஆன்மீகம் சொல்லுகின்ற குணத்தை விடுவீர்கள். நான் சொல்வது என்பது இயற்கை சார்ந்து. இயற்கை இந்த கையை பாருங்கள், இந்த கையில் உள்ள ரேகையின் அடையாளம் பாருங்கள். இது இயற்கை வடிவமைத்த ஒரு தன்மை. இது எல்லா ஜீவராசி பாதங்களிலும் இருக்கும். இது இயற்கையாகவே அமைகின்ற ஒரு அமைப்பாகும். இதில் எந்த தெய்வமும் நமக்கு கொடுக்கவில்லை, இந்த மதமும் கொடுப்பதில்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முன்னாலே இயற்கையாலே ஒவ்வொரு வடிவமும் அடிப்படையில் அணுக்களால் செயல்படுகிறது. அணு செயற்கையால் தான் இந்த உயிர்கள் அனைத்து வாழ்ந்து கொண்டுள்ளது. கடவுள் என்ற ஒன்றை மனிதன் அடையாளப்படுத்தி கொண்டு அதன் சார்பாக வாழ வேண்டும் என்று பெரியோர்களால் அன்று அப்பொழுது இருந்த காரணங்களுக்காக கடவுளை மையப்படுத்தினார்கள். ஆனால் கடவுளுக்கு அப்பாற்பட்டு இயற்கை ஒன்று உள்ளது. 2 துவாரங்கள் துவாரங்கள் வழியாக மூச்சு காற்று நின்றுவிட்டால் இந்த உடம்பு இயங்காது. இந்த உடம்பு இயங்கவில்லை என்றால் நம் உயிர் இந்த உடலில் வாழ்வதற்கு தங்காது. உயிர் உள்ளே இருந்தாலும் அடையாளப்படுத்த முடியாது. அடையாளப்படுத்துவது நம் உறுப்பில் இயங்கக்கூடிய கதிர்வீச்சுக்களாகும். இந்த கதிர்வீச்சுக்களை காலப்போக்கில் நாம் இன்னும் பல வீடியோக்களில் சொல்கிறோம். அந்த கதிர்வீச்சுக்களால் தான் நாம் இங்கே உயிர் வாழ்கிறோம். இப்படி உயிர் வாழும் பொழுதே நல்ல ஒழுக்க நெறியானது கடைப்பிடிப்பது மூலம் உன் எண்ணங்களை சரிப்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கை எதற்கு என்று சிந்திக்க கற்றுக்கொள். அதற்கு நல்ல பாடம் கொடுத்தவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள்.